நாள் 9. சங்கீதம் 126:3. கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்தார். இது நிமித்தம் நாம் மகிழ்ந்திருக்கிறோம். ஆமேன். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, இந்த நாளின் சிந்தனை தலைப்பு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறார். 5 தலைப்புகளோடு கூட நாம் இன்ற நாளின் சிந்தனையை நாம் தொடர்வோம். முதலாவது, கர்த்தர் அதிசயமான காரியங்களை செய்கிறார். யோபு 9:10, யோபு 5:9 இப்படியாக சொல்கிறது: ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார் என்று நாம் பார்க்கின்றோம். இரண்டாவது, கர்த்தர் ஆச்சரியமான காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் செய்கிறார். யோவேல் 2:21 சொல்கிறது: தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிக்கூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். மூன்றாவது, கர்த்தர் மகத்துவமான காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் செய்கிறார். சங்கீதம் 86:10, தேவரீர் மகத்துவம் உள்ளவரும் அதிசயங்களை செய்கிறவருமாயிருக்கிறார் என்று வேதம் சொல்கிறது. நான்காவது, கர்த்தர் மகிமையான காரியங்களை செய்கிறார். 1 சாமுவேல் 12:16-24 கர்த்தர் உங்கள் கண்களுக்கு முன்பாக செய்யும் பெரிய காரியத்தை நின்று பாருங்கள். அவர் உங்களிடத்தில் எவ்வளவு மகிமையான காரியங்களை செய்தார் என்பதை சிந்தித்து பாருங்கள் என்று சொல்கிறது. ஐந்தாவது, கர்த்தர் பயங்கரமான காரியங்களை செய்கிறவராயிருக்கிறார். யாத்திராகமம் 34:10 பூமியெங்கும் எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்களுக்கு முன்பாக செய்வேன். உன்னோடே கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாய் இருக்கும் என்று வேதம் சொல்கிறது. எனவே இந்த நாளின் சிந்தனையோடு கூட கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்கிறார் என்கின்ற நம்பிக்கையோடு அவருடைய சமூகத்திலே நம்மை ஒப்புக் கொடுப்போம். கிறிஸ்துவே, நீர் சொன்ன வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகின்றோம். இந்த நாளில் நீர் இடைப்படும் எங்களுடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்யும். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன்.